இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம் என போற்றப்படும் திருப்பூர் நகரம் அமெரிக்க வரி விதிப்பால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மிக பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளது. இந்த வரி விதிப்பால் திருப்பூரின் நிலை என்னாகும் என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ரஷ்யாவில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் எரிபொருள் வாங்க எதிர்ப்பு தெரிவித்து பொருளாதார யுத்தம் நடத்தும் அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீது 50 விழுக்காடு இறக்குமதி வரியை விதித்துள்ளது. இந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் ஜவுளி ஏற்றுமதியில் அமெரிக்காவை பெரிதும் சார்ந்துள்ள திருப்பூர் ஜவுளித்துறை நிலை குலைந்து போயுள்ளது. ஆண்டுக்கு 45,000 கோடி திருப்பூரில் இருந்து பின்னலாடை ஏற்றுமதி நடக்கிறது. இதில் 40 விழுக்காடு அளவிற்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னலாடைகள் அமெரிக்காவிற்கு மட்டுமே ஏற்றுமதியாகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் இந்தியாவிற்கு விதித்துள்ள 50 விழுக்காடு வரி விதிப்பு திருப்பூரின் வாழ்வாதாரத்தையே ஆட்டம் காண வைத்துள்ளது. இந்த டேக்ஸ் கண்டிப்பாக பையர்களும் கட்டி எடுக்க முடியாது, எக்ஸ்போர்ட்டர்களும் இந்த டேக்ஸை எந்த விதத்துலையும் ஷேர் பண்ண முடியாது. முதல்ல நம்ம பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா C&FO FOBO பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சில பையரு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸை சேர்த்து நம்மளையே கட்டி அங்கே கஸ்டம்ஸ் கிளியர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50% இன்வெஸ்ட்மெண்ட்டு சேர்த்து நம்மளுக்கு எச் ஆகுது. அப்போ பையர்கிட்ட நம்ம மறுபடியும் தான் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இது பாதிப்பாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் போர்க்கால அடிப்படையில் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுட்டாங்கன்னா ஒரு திருப்பூருக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி இந்திய அளவில் ஏற்றுமதியாளர்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவு இன்றைக்கி பெரிய பாதிப்பு உருவாகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிருக்கு. இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய 50% வரி உயர்த்தியிருக்காங்க. இந்தியா மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி தான் அது காமிக்குது. கடந்த 2023 பார்க்கும்போது நம்ம 35,000 கோடி தான் ஏற்றுமதி பண்ணங்க. இப்போ 2024-25 பார்த்தீங்கன்னா 45,000 கோடி நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி இன்றைக்கி நம்ம ஏற்றுமதி அதிகமாக இருக்குது. அப்படின்னா அமெரிக்காவுடைய ஆர்டர்கள், அந்த ஆர்டர்கள் தான் திருப்பூரை இன்றைக்கி 40% செய்கிற மாதிரி சூழல் இருக்குது. இன்றைக்கி திருப்பூர் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாக 5 லட்சம் பேர் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க. இது எல்லாமே திருப்பூர் முடங்கும் மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு மாற்று அப்படிங்கிறது நாம் எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. இப்படி பல்வேறு சிரமத்துக்கு உள்ளாகுது நம்ம திருப்பூருங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு திருப்பூரில் ஏற்றுமதி அளவு 35,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் ஏற்றுமதியாளர்களின் தீவிர முயற்சியால் அது கடந்த ஆண்டு 45,000 கோடி ரூபாயாக உயர்ந்தது. நடப்பு நிதியாண்டில் மேலும் 15% அளவிற்கு ஏற்றுமதியை உயர்த்த திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் இலக்கு நிர்ணயித்து செயலாற்றி வந்த நிலையில்தான் இந்த வரி விதிப்பு என்ற பேரிடி தலையில் இடியை இறக்கியது போல் விழுந்தது. தற்பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆர்டர்களை எடுத்துள்ள உற்பத்தியாளர்கள் அவற்றை முடித்து அனுப்புவதற்கான பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வரி விதிப்பால் அமெரிக்க வணிகர்கள் துணிகளை வாங்காமல் நிறுத்தி வைத்துள்ளனர். அமெரிக்க வணிகர்கள் 50 விழுக்காடு வரியையும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களையே ஏற்கச் சொல்வதால் தயாரித்த பொருட்களையும் அனுப்ப முடியாமல் தேங்கும் நிலையே ஏற்பட்டுள்ளது. நாங்கள் 15 இயர்ஸ் தான் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பையரோடைய கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ், அதாவது SS26 கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் டேரிஃப் இம்பேக்ட் பெரிய இம்பேக்டாக இருக்குது. எல்லா பையருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமானா முடியல. நம்மளால் அந்த டேரிஃப் 20% 30% அக்செப்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நம்ம 10% மார்ஜனில் ஒர்க் பண்ணுவோம், ஓவரேஜ் நம்ம கவர் அப் பண்ணோம். இப்போ என்னென்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். இத்தனை நாளாக அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணோம், இனி நமக்கு பிஸ்னஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த எஃபர்ட்ஸ் எடுத்து கொடுக்குறோம். நம்ம செய்கிறது ஒரு 10% லாபத்துக்கு தான் இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் போய் 50% டியூட்டி கட்ட முடியும்னா எல்லாத்துக்குமே தெரிய முடியாது அப்படிங்கிறது தான். அந்த சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா தொழில் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வரி விதிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மட்டுமாக கிட்டத்தட்ட 20 லட்சம் பீஸுக்கு உண்டான ஆர்டர் எங்களால் லாஸ்ட்டு மந்த் எடுக்க முடியல. இது காரணம் இந்த வரி விதிப்பு என்னாங்கிற அடிப்படையில் நம்மளுக்கு ஆர்டர் அடுத்த கட்ட நம்ம போட்டி நாடுகளுக்கு சென்று விட்டது. ஜோர்டான், பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா இப்படிப்பட்ட கண்ட்ரிகளுக்கு. இது மாதிரி திருப்பூரில் அனைத்து வித ஏற்றுமதியாளுக்கும் இது மாதிரி அனுபவங்கள் தான், இது மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. ஆண்டுக்கு 15,000 கோடி ஏற்றுமதி பாதிக்கப்படும் நிலையில் தற்போது வரை 5,000 கோடி ரூபாய் வர்த்தகம் தடைபட்டுள்ளது. இதனால் பெரும் பொருளாதார தேக்க நிலை நிலவுவதாக குமரும் ஏற்றுமதியாளர்கள்
10 விழுக்காடு லாபத்திற்கு மட்டுமே தொழிலை செய்து வரும் நிலையில் 50 விழுக்காடு வரியை ஏற்குமாறு அமெரிக்க வணிகர்கள் வற்புறுத்துவது எப்படி முடியும் என வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த 50% எந்த இறக்குமதியாளர்னாலையும் அதை கொடுத்து வியாபாரம் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுடைய போட்டி நாடுகளான சைனாவுக்கே 30% தான் இருக்கிறது. ஸோ இதனால் வந்து நம்ம கண்டிப்பாக எந்த இறக்குமதியாளர்னாலையும் 50% வரி கொடுத்து இது இறக்குமதி செய்ய முடியாது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே நிறுத்தி வச்சுருக்காங்க, ஆர்டரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அடுத்த சீசன், அதாவது இந்த வின்டர் சீசனுக்கு வரக்கூடிய ஆர்டர் எல்லாம் வந்து வேறு நாடுகளுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா, திருப்பூருக்கு வரக்கூடிய இழப்புங்கிறது கிட்டத்தட்ட 10,000-12,000 கோடி அளவுக்கு வரும் காலங்களில் இது சரி செய்யப்படவில்லை என்றால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். திருப்பூருக்கு வரவேண்டிய ஆர்டர்கள் போட்டி நாடுகளான சூடான், பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளுக்கு சென்று விட்டதாக தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய ஏற்றுமதி ஆடைகளை மற்ற நாடுகளுக்கு விற்க முடியாது என்றும், இதே நிலை நீடித்தால் 60 விழுக்காடு தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள், 40% மேற்பட்ட நிறுவனங்கள் இழுத்து மூடப்படும் நிலை உருவாகும் என கவலை தெரிவித்தனர். இதனால் நேரடியாக 6 லட்சம் தொழிலாளர்களும், மறைமுகமாக டையிங், பிரிண்டிங், எம்ப்ராய்டரிங் சார்ந்த தொழிலாளர்கள் 3 லட்சம் பேரும் வேலை இழப்பார்கள் என வெளிவரும் தகவல்கள் வேதனையை விட அதிர்ச்சியை தருகிறது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் திருப்பூரில் தீபாவளிக்குள்ளாக பாதிக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஓரிரு மாதங்கள் கழித்து பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என தள்ளி போட்டால் அதற்கு முன்பாக அனைத்து நிறுவனங்களும் மூடப்படும் நிலை ஏற்பட்டுவிடும் என்றும், ஒருமுறை இங்கிருந்து சென்ற ஆர்டர்கள் மீண்டும் கிடைப்பது பெரும் சவால்தான் என புலம்புகின்றனர் உற்பத்தியாளர்கள். காம்படேட்டர்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, ஜோர்டானு, வியட்நாமு, கம்போடியா, இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு காம்படேட்டராக இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போது பழைய வரி 19%ங்க, இப்போ வந்து 25 மறுபடி ஒரு 25 போட்டிருக்காங்க. இப்போ 69% ஆகுதுங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு கார்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறோம்னா அமெரிக்காவில் போய் அதை 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ வந்து அந்த 69% வரியாருங்காட்டி அந்த துணி வந்து இப்போது அவங்க வந்து 1700 ரூபா பக்கமாக விற்கிற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகிருக்குது. நம்மளுக்கு இந்தியாவில் வாங்குறத விட மற்ற நாட்டில் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து வரி கம்மியாக இருக்கும்போது அங்கே வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. நம்ம கையில் இருக்கிற ஆர்டர் வந்து நழுவி நம்மகிட்ட இருந்து அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த ஆர்டர் நம்ம வந்து திருப்பி கொண்டு வர்றது சிரமமாக இருக்குங்க. இந்தியாவிற்கு போட்டி நாடுகளாக பாகிஸ்தான், கம்போடியா, பங்களாதேஷ், ஜோர்டான், வியட்நாம் ஆகிய நாடுகள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு 63 விழுக்காடு வரி என்றால் மற்ற அண்டை நாடுகளுக்கு 19, 20 விழுக்காடு மட்டுமே வரி விதிக்கப்படுகின்றன. இதனால் அமெரிக்க வர்த்தகர்களும் இந்தியாவை தவிர்த்துவிட்டு மற்ற நாடுகளுக்கு செல்கின்றனர். கையில் உள்ள ஆர்டர்களும் கை நழுவி சென்றுவிட்டால் மீண்டும் அந்த ஆர்டர்களை பெறுவது பெரும் சிரமமாகிவிடும். அமெரிக்க வணிகர்கள் வேறு நாடுகளில் கொள்முதல் செய்ய ஆரம்பித்து விட்டால் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என எச்சரிக்கையும் எழுந்துள்ளது. இப்போது வந்து அமெரிக்காவிலிருந்து ஆர்டர் வராதங்காட்டிக்கு அதிகமாக வரி விதிச்சிருக்காங்க. அதனால் வந்து இப்போது எங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் லட்சக்கணக்கில் இருக்கோம். 10க்கு வட மாநிலத்திலேருந்தும் நிறைய தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு இப்போது எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப இதாக தான் இருக்குது. கடந்த ஆண்டுகளில் கூடுதல் ஆர்டர்களை எதிர்பார்த்து பெரிய நிறுவனங்கள், சிறு நிறுவனங்களும் தங்களது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக வங்கிக் கடன்களை பெற்றுள்ளன. இந்த நிலையில் ஏற்றுமதி பாதிப்பால் வங்கிக் கடன்களையும் அதற்கான வட்டியையும் செலுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளதாக குமுறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். இதனை ஒரு வர்த்தக போர் என குறிப்பிடும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினர் இதனால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மட்டுமின்றி தொழிலாளர்களும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்கின்றனர். 20 வருஷமாக வேலை செய்கிறோம். இதே தொழில் தான். இந்த தொழில் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வேலை இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டம்தாங்க. வேலை இல்லைன்னா எங்கிருந்தாலும் வேலை எடுத்து போட்டுருவாங்க. கஷ்டம்தான். வேறு வேலையெல்லாம் தெரியாது. நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கோம், திருப்பூர் வந்திருக்கோம். நாங்கள் வந்து 15 வருஷம் ஆச்சு. இதை நம்பி தான் நாங்கள் எங்கள் குடும்பம்லாம் இருக்கிறோம். இந்த ஊருன்னு கிடையாது, எல்லா ஊர்லேருந்துமே பல ஊர்லேருந்து இங்கே தான் வந்து பிழைக்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த தொழில் நம்பி தான் பிழைக்கிறோம். அதனால் எங்களுக்கு வேலை கண்டிப்பாக வேணும். எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைங்கன்னு இருக்கிறதுக்கு இந்த இதில் தான் நாங்கள் வாழ முடியும். அமெரிக்க வரி விதிப்பு இந்திய உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் உள்ள ஜவுளி வணிகர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதுவரை ஒன்றிய அரசு ஜவுளி தொழிலுக்கு தனி கவனம் செலுத்தவில்லை என்றும், இதனால் ஜவுளி தொழிலில் இந்தியா உலக அளவில்
6வது இடத்தில் பின்தங்கி இருப்பதாக கூறுகின்றனர். இதற்கு உடனடி தீர்வு காணாவிட்டால் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் தொழிலை விட்டு வெளியேறிவிடும் நிலை ஏற்படும் என்ற குமுறலும் திருப்பூரின் திசையெங்கும் ஒலிக்கிறது. நான் 4 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என் பையன் பிள்ளைங்களாம் இங்கே தான் படிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தான் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஆர்டர் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போது திடீர்னு எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலன்னா எங்கள் ஓனர் எப்படி இந்த கம்பெனியிலேருந்து ஆர்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எங்களை வெளியில் போக சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி போய் மற்றவங்க எங்கே எப்படி போய் பிழைக்கிறது என்னன்னு தெரியல. என் பிள்ளை பையனெல்லாம் இங்கேயே படிச்சுட்ருக்குறாங்க. அவங்களையும் திடீர்னு நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. எங்கள் ஊரில் தொழில் கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க சார். எங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த திருப்பூர் தொழிலை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய இயலாது என்பது போல் திருப்பூரின் சுவராக பனியன் தொழில் உள்ளது. அதை வைத்துத்தான் மற்ற தொழில்கள் இருக்கின்றன. ஏற்றுமதியும் ஜவுளி தொழிலும் பாதிக்கப்பட்டால் கட்டுமானம் உள்ளிட்ட அனைத்து தொழில்களும் திருப்பூரில் நலிவடையும். அதை சார்ந்த மூலப்பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை மற்றும் ஜவுளி ஜாப் ஒர்க் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என அனைத்து துறையினரும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். இதற்காக உடனடி தீர்வாக 10 விழுக்காடு டிராபேக் டியூட்டி வழங்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்துவது ஒருபுறம் என்றாலும் அதுவரை தங்கு தடையின்றி ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. 1984 திருப்பூரில் முதலில் 5 நிறுவனங்கள் மட்டுமே ஏற்றுமதி நிறுவனங்களாக தொடங்கப்பட்ட நிலையில் இன்று படிப்படியாக உயர்ந்து நிற்கின்றன. தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்ட போதும் தென் மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான தொழிலாளர்கள் திருப்பூருக்கு குடிபெயர்ந்து பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிலாளர்களும் போதாது என்று வட மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாழ்வை தேடி திருப்பூருக்கு நாள்தோறும் குடிபெயர்ந்து வருகின்றனர். வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூர் என பெயரெடுத்த நகரம் இன்று ஆட்டம் காணும் நிலைக்கு சென்றுள்ளது. திருப்பூரில் ஒரு 10,000 நிறுவனங்கள் இருக்குது. 12.6 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. 44,000 கோடிகளுக்கு வர்த்தகம் நடக்குது. இதில் 35% அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்புகிறோம். இப்போ அமெரிக்கா 50% வரி போட்டு அதை நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னா இந்த அமெரிக்காவுக்கு போகிறது அத்தனையுமே நின்று போயிடும். ஏன்னா 50% ப்ராஃபிட்டுங்கிறது யாருக்குமே கிடையாது. 5% 10% ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அது அமெரிக்காவுக்கு போகிற எல்லா எக்ஸ்போர்ட்டும் நின்று போச்சுன்னா இங்கே கிட்டத்தட்ட சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துருவாங்க. அதுபோக ஒரு 4,500 நிறுவனங்கள் மூடப்பட வேண்டிய நிலைமைக்கு வரும். ஒரு 15,000 கோடிகள் நம்ம அந்நிய செலாவணியை இழக்க வேண்டி வரும். இப்போது மோடி முன்னாடி 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று அந்த 2 கார்ப்பரேட்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இன்னொன்று இந்த தொழிலாளர்கள், எம்எஸ்எம்இஸ், இந்த சிறு குறு தொழில் முனைவோர் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது. இந்த 2 சாய்ஸில் துரதிர்ஷ்டவசமாக மோடி அந்த 2 கார்ப்பரேட்டுகள் கூட இருக்கிறது அப்படின்னு முடிவெடுத்துட்டார். இப்போது இங்கே இருக்கிற தொழில் முனைவோரும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. திருப்பூர் இதுவரை எதிர்கொண்ட சாய பிரச்சனைகள், பஞ்சு, பருத்தி ஏற்றுமதி காரணமாக தொடர் பிரச்சனை, கொரோனாவில் சிக்கி ஊரடங்கால் பெரும் இழப்பையும் நெருக்கடியையும் சந்தித்தது. அதன்பின் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, பருத்தி பஞ்சு நூல் விலை உயர்வு என அடுக்கடுக்கான பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தற்போதுதான் மீண்டு எழுந்திருந்த திருப்பூர் ஜவுளி தொழில் தற்பொழுது அமெரிக்க வரி விதிப்பினால் மிக பெரும் பொருளாதார யுத்தத்தில் தத்தளிக்கிறது. நிலை குலைந்துள்ள திருப்பூர் மீண்டும் எப்போது எழுந்து நிற்கும் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் நல்லதொரு தீர்வை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் திருப்பூர் ஜவுளி துறையினர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏவிஎம் சங்கருடன் செய்தியாளர்கள் ராமசாமி மற்றும் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.